வணக்கம் நண்பர்களே, மற்றொரு ஆஃப்டர் எஃபெக்ட் டியூட்டோரியலிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த ஆஃப்டர் எஃபெக்ட் டியூட்டோரியலிலே ஆஃப்டர் எஃபெக்ட் என்றால் என்ன, அதன் பலாபலன்கள் என்ன என்பதனை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைய ஆஃப்டர் எஃபெக்ட் டியூட்டோரியலிலே நாம் பார்க்கவிருப்பது ஆஃப்டர் எஃபெக்ட் இன்டர்ஃபேசஸ் அண்ட் ஒர்க் ஸ்பேசஸ். அதாவது நாம் இந்த ஆஃப்டர் எஃபெக்டிலே செய்யக்கூடிய வேலைகளுக்கு உதவக்கூடிய பேனல்களையே நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக இதுதான் அந்த ப்ரொஜெக்ட் பேனல், கம்போசிஷன் பேனல், இன்ஃபோ பேனல், ஆடியோ பேனல், எஃபெக்ட் பேனல் மற்றும் டைம்லைன் பேனல். இவை போன்றன இங்கே இருக்கின்றது. இவற்றில்தான் நாம் நமது வேலைகளை இங்கேதான் செய்யவிருக்கின்றோம். அடுத்து பார்க்கவிருப்பது ஒர்க் ஸ்பேஸ். இப்பொழுது நாம் ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கின்றோம். இதில் இங்கே இருக்கின்றது அனிமேஷன். நீங்கள் செய்யப்போவது அனிமேஷன் ஒர்க் ஸ்பேஸாக இருந்தால் அல்லது அனிமேஷன் வேலையாக இருந்தால் அனிமேஷன் ஒர்க் ஸ்பேஸினை நீங்கள் செலக்ட் செய்து அதனை செலக்ட் செய்ய முடியும். அல்லது எஃபெக்டாக இருந்தால், எஃபெக்ட் வேலைகளாக இருந்தால் எஃபெக்ட் ஒர்க் ஸ்பேஸினை கிளிக் செய்து அதனை தெரிவு செய்து கொள்ள முடியும். மினிமால், அதே போன்று மோஷன் ட்ராக்கிங், பெயிண்ட், டெக்ஸ்ட், அன்டாக்ட் பேனல், நியூ ஒர்க் ஸ்பேஸ், இவ்வாறு இங்கே நிறைய ஒர்க் ஸ்பேஸ்கள் இருக்கின்றது. அல்லது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அனைத்து ஒர்க் ஸ்பேஸ்களும் தேவையெனில் நீங்கள் நினைத்தால் ஓல் பேனலை கிளிக் செய்து நீங்கள் இதனை தெரிவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பேனல்களை ஜஸ்ட் உங்கள் தேவைக்கேற்ப அல்லது உங்கள் வசதிக்கேற்ப இடத்தினை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதனை கூட இவ்வாறு கிளிக் செய்து டிராக் அண்ட் டிராப் செய்து கொள்ள முடியும். இவ்வாறு மாறி இருக்கும். இங்கே உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு மாறிவிடும். ஆகவே உங்களது தேவைக்கு ஏற்றவாறு அதனை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இதுவே ஒர்க் ஸ்பேஸ் மற்றும் இன்டர்ஃபேசஸ் போன்றவற்றுக்கான டூல்கள். அது தவிர இங்கே பிளக்இன்ஸ்கள் இருக்கின்றது. அநேகமான எஃபெக்ட் மற்றும் டெக்ஸ்டுக்கான எஃபெக்ட் போன்ற டூல்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தையும் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் தெரிவு செய்த பின்னர் அதனை ஒரே பேரின் கீழே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என நினைத்தால் அல்லது உச்சனை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் புதிய ஒர்க் ஸ்பேஸ் என்று நீங்கள் கொடுக்கலாம். அதற்கு ஏற்றவாறு ஒரு பேரினையும் நீங்கள் கொடுக்கலாம். அல்லது ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஸ்பேஸ்ல உங்களுக்கு தேவையெனில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஸ்பேஸினை செலக்ட் செய்து கொள்ளலாம். சரி, அடுத்து பார்க்கவிருப்பது ஒர்க் ஸ்பேஸ், அதாவது ப்ரொஜெக்ட் பேனல். ப்ரொஜெக்ட் பேனல் என்றால் என்ன என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ரொஜெக்ட் பேனல். உங்களது ப்ரொஜெக்டுக்கு தேவையான வீடியோ மற்றும் ஆடியோ, பிக்சர்ஸ் இவை அனைத்தும் இங்கேதான் தெரிவு செய்யப்படும். இதற்குள்ளே நமக்கு தேவையானவற்றை எவ்வாறு இம்போர்ட் செய்வதென்று பார்க்கலாம். ஒரு ரைட் கிளிக் செய்து ஃபைல் கொடுத்தால் உங்களது கணினியினுள்ளே இருக்கின்ற, அதாவது நீங்கள் தெரிவு செய்து வைத்திருக்கின்ற ஃபைல்கள் உங்களுக்கு காட்டப்படும். இது ஓபன் செய்தாலே போதும், இங்கே வந்துவிடும். இதோ வந்து இருக்கின்றது ப்ரொஜெக்ட் பேனல். அல்லது மீண்டும் நீங்கள் முழுமையான போல்டரை நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இதோ தேவையான போல்டரின் மீது மீண்டும் அதனை இம்போர்ட் போல்டரிலே கொடுத்தாலே போதும். முழுமையான போல்டர் இங்கே கொடுக்கப்பட்டு விடும். இதோ வந்திருக்கின்றது அந்த போல்டர். இப்பொழுது உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் இவ்வாறு கிளிக் செய்து அதனை தெரிவு செய்து கொள்ளலாம். தேவையான வீடியோக்களையோ அல்லது போட்டோக்களையோ ஆடியோக்களையோ நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதனை எவ்வாறு டைம்லைனுக்கு தெரிவு செய்ய வைப்பது என்பதனை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னர் கம்போசிஷன். அடுத்து கம்போசிஷன் என்பது இதுதான் அந்த கம்போசிஷன். கம்போசிஷன் என்பது நமது வீடியோ ப்ராஜெக்டுக்கான செட்டிங்ஸ் ஆகும். முதலில் கம்போசிஷன்
புதிய கம்போசிஷன், அதற்கு ஒரு பெயர், தேவையான பெயர் நான் வீடியோ என்று, உதாரணமாக வீடியோ என்று கொடுக்கின்றேன். ப்ரீசெட், இதோ இங்கே இருக்கின்றது ப்ரீசெட், அதாவது ஸ்கிரீனின் சைஸே இந்த ப்ரீசெட் ஆகும். பிக்சல் aspect ratio, அதாவது ஸ்கிரீன் சைஸ், இதுவும் ஸ்கிரீன் சைஸ் அளவு, அதாவது வைட் ஸ்கிரீனா அல்லது 4.2 என்று போன்றதா என்று பார்ப்பதற்கு. ஃப்ரேம் ரேட் இங்கே 25 இருந்தால் அதுவே மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் உங்களது வேலைகளுக்கு. இங்கே டைம் கோட், டியூரேஷன் போன்றனவும் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்றது. இது கம்போசிஷன், இதுதான் அந்த கம்போசிஷன். மற்றும் ஒரு விடயம், இந்த கம்போசிஷனில் நீங்கள் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ, அதாவது ஜூம் செய்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மவுஸிலே இருக்கின்ற ரோலரை அப் டவுனாக, மேலும் கீழமாக அழுத்தினாலே அது பெரிதாக வந்துவிடும். சரி, இதுதான் இந்த கம்போசிஷன். மற்றொரு விடயம், அதாவது நீங்கள் தெரிவு செய்ய இருக்கும் வீடியோவை எவ்வாறு இந்த டைம்லைனுக்குள்ளே கொண்டு செல்ல போகின்றீர்கள், அல்லது ஆடியோவையோ பிக்சரையோ எவ்வாறு தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இதோ இங்கே கொடுத்து அதனை இந்த டைம்லைனில் கொடுப்பதற்காக நாம் இவ்வாறு செலக்ட் செய்திருக்கின்றோம். சரி, இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் டியூட்டோரியலின் ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் இன்டர்ஸ்பேசஸ். நன்றி உறவுகளே, நல்லது உறவுகளே. இத்தோடு இன்றைய ஆஃப்டர் எஃபெக்ட் டியூட்டோரியல் நிறைவு காணுகிறது. மற்றொரு ஆஃப்டர் எஃபெக்ட் டியூட்டோரியலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.